இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. இந்தா, இதுல கையெழுத்து போடு. என்னது இது? டைவோர்ஸ் பெட்டிஷன். என்னம்மா அப்படியே ஜர்க் ஆகுற? நீ திட்டம் போட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கல தானே? ஆமா, அதான் சத்தியம் உண்மை. அப்புறம் என்ன? அப்படின்னா இதுல கையெழுத்து போடு. நீ சொன்ன விஷயம்தாமா, என் இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்து போச்சு, அதனால நான் முழு சம்மதத்தோட விவாகரத்து கேக்குறேன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான். இந்தா. ஹலோ ஹலோ, கையெழுத்தை மட்டும் போட்டு போ. என்னமோ பெருசா படிக்கிற, அதுல என்ன புரிய போகுது உனக்கு? மரியாதையா கையெழுத்து போடு. போட்டுட்டு திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதான் அவ படிச்சு பார்த்துட்டால. அவ மனசுல இருக்கிறது தான் அதுல எழுதி இருக்குன்னு அவளுக்கும் தெரியாம கிடையாது. கையெழுத்து போடாம அவ எங்க போயிட போறா? பாத்தீங்களா, நான் சொல்லல, அவ ரொம்ப சமத்து. இதுக்கெல்லாம் அவ பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டா. கையெழுத்து போட்டுருவான்னு சொன்னல. இப்ப பாருங்க. என் சாவுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்தா கூட அந்த வீட்டு மருமகளா மாப்பிள்ளையோட தான் நீ ஊருக்கு வரணும். அது ஒண்ணு மட்டும் தான் நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரே மரியாதை. சாரிங்க, அண்ணின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. மேடம்னு சொல்றேன். கையெழுத்து போடலான்னு போன மேடம், ஆனா இப்ப போட முடியாது மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க. என்னது? இப்ப போட முடியாதா? ஏய், என்னடி சொன்ன? விடு. உங்களுக்கு கொஞ்சமும் உரிமை இல்லாதவங்க மேல கை நீட்டக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ராஜி ராஜி, இத பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. விஜய் கிட்ட சொல்லிதான் உடக்கி வைக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், முன்னாடி நான் வெண்பாவை பாத்துக்கிற கேர் டேக்கரா தான் இருந்தேன். இப்போ சட்டப்படி விஜய் சாரோட பொண்டாட்டியா வந்திருக்கேன். இதுதான் என் வீடு. விஜய் சார் தான் என் புருஷன். நான் இப்போ வெண்பாக்கு அம்மா. பாத்தீங்களா ராஜிமா எப்படி பேசுறான்னு? முன்னாடியாச்சும் கான்ட்ராக்ட் கல்யாணம், கேர் டேக்கர்னு சொல்லி இவளை துரத்துறதுக்கு காரணம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஸ்ட்ராங்கா இங்கே இருந்துகிட்டு நம்ம கிட்டயே எப்படி பேசுறான்னு பாருங்க. இரு ரஞ்சி, இத பாரு, கடைசியா கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லு. கையெழுத்து போட முடியுமா முடியாதா? வெண்பா குட்டி, நான் என்ன சொன்னேன்னு இவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு புரிஞ்சிருச்சுல? அத நீயே சொல்லிடுறியா? சொல்லிடுற மல்லியம்மா. அம்மா கையெழுத்து போட மாட்டாங்க அத்தை. அதானம்மா சொன்னீங்க?
அப்போ நீ கையெழுத்து போட மாட்ட. ஒரே கேள்விய எத்தனை விதமா நீங்க கேட்டாலும் நான் சொல்ற பதில் அதுதான். நான் கையெழுத்து போட மாட்டேன். நீ போடுவடி. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. நீயா அந்த டிவோர்ஸ் பேப்பரை கேட்டு வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன் பெட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா உன் கிழிஞ்ச துணியை எடுத்துக்கிட்டு துண்ட காணும் துணியை காணும் இந்த வீட்டை விட்டு நீ போக தான் போற. மில்கி மிஸ்ட் பனீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பனீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பனீர் 65. இதுதான். இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். பனீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.